ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பூமன்னுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னுமாறன் அடிபணிந்து உய்ந்தவன் பல்கலையோர் தாமன்ன வந்த ராமானுசன் சரணார விந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சேயே சொல்லுவோம் அவன் நாமங்களே. இங்கே கூடியிருக்கிற எல்லா ராமானுஜர் அடியார்களுக்கும் அடியனுடைய தாழ்மையான சிரம் தாழ்த்தி வழங்குகிறேன். இது எந்த காரணத்தினாலும் அடியன் இந்த மீட்டிங்கில் இது பங்கெடுக்க முடியல. ஆகையால் தான் இந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன். அதாவது இந்த இது எஸ்ஆர்பிகேஎஸ் அவங்க ரொம்ப ஒரு மிக சிறப்பான கைங்கரியத்தை செய்து வராங்க. ராமானுஜ நூற்றந்தாதி 1000 முறை சேவிச்சிருக்கிறாங்கன்னு இது ரொம்ப ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம். அதாவது ராமானுஜ நூற்றந்தாதி நம்ம பிரபன்ன காயத்ரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பிரபன்ன காயத்ரி, பிரபன்னர்களுக்கு காயத்ரி மந்திரத்தை போன்றது இந்த ராமானுஜ நூற்றந்தாதி. அடியேன் நம்ம ராமானுஜ நூற்றந்தாதி ஒரு முறை சேவிச்சாலே 108 முறை அந்த பிரபன்ன காயத்ரி, அந்த ராமானுச அப்படிங்கிற திருநாமத்தை நம்ம 108 முறை நம்ம சேவிச்சிருப்போம். அதுவே மிகப்பெரிய பாக்கியம் நம்ம பண்ணது. அப்படி இருக்கும்போது 1000 முறை சேவிச்சிருக்காங்கன்னு அது எவ்வளோ பெரிய ஆச்சரியத்துக்குரிய விஷயம் இல்லையா? அதனால் இந்த ராமானுஜ நூற்றந்தாதியோட தனி சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தாக்கா, அது அந்த பாசுரத்தை காரே கருணை ராமானுசா அகரிடத்தில் ஆரே அறிபவர் என் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்த பின் உன் சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கு என்று தித்திக்குமே அப்படின்னு சொல்லப்பட்டபடி அதில் சுவாமி ராமானுஜர் கார்மேகத்துக்கு ஒப்பிட்டு பாடியிருக்கிறார் அமுதனார். அதில் கார்மேகமாக இருக்கக்கூடிய தன்மை சுவாமி ராமானுஜர் என்ன அப்படின்னாக்கா, மழை மேகம் பொழியும் போது அது கோயிலா, குப்பை மேடா, குடிசையா, மாளிகையா அப்படின்னு பார்க்காது இல்லையா? தன்கிட்ட இருக்க நீரை சமமாக பொழியும். அதை பற்றி பெரிய அபிமானமும் கொள்ளாது அந்த மேகம். அதை போன்றவர் சுவாமி ராமானுஜர். இதில் அந்த கார்மேகத்துக்கு ஒப்பிட்டு சொல்லும்போது என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சுவாமி ராமானுஜர் தன்னுடைய திருவடி சரணாக கொடுக்கும் பொழுது இவன் அறிவாளி, இவன் ஏழை, இவன் பணக்காரன், ஞானம் மிகுந்தவன் இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே யோசிக்க மாட்டார். தன்னுடைய சரணை தந்து விடுவார் கார்மேகத்தை போல. அப்படி எதற்காக தருகிறார் அப்படின்னா, சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தாக்கா, அடியார்களுக்கு ஆட்பட்டிருந்தால் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு ஒரு சாஸ்திர வார்த்தை இருக்குது. ஸோ அதனால் ராமானுஜர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய அவர் அடியவர் இல்லையா, எம்பெருமானுக்கு மிகவும் மிகவும் உகந்தவர் எம்பெருமானார். அவர் என்ன நினைக்கிறார்னா, நம்மளுடைய சரணை கொடுக்கலாம், எல்லாருக்கும் கொடுக்கலாம், எந்த வித வேறுபாடு இல்லாமல் நம்முடைய திருவடிகளை சரணாக கொடுத்து விடலாம். அப்போ என்ன ஆகும்னா, யாரெல்லாம் சுவாமி ராமானுஜர் சரணாக பற்றினார்களோ அவர்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அடைவே அவர்களுக்கு மோட்ச பிராப்தியும் கிடைத்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு பரந்த உள்ளத்தோடு சுவாமி ராமானுஜர் தம்முடைய திருவடிகளை யாரெல்லாம் ராமானுஜா சரணம் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே அவர் தன்னுடைய திருவடிகளை சரணமாக கொடுத்து விடுகிறார். அப்படி கொடுப்பதற்கு காரணம் என்னன்னா, இந்த ஜீவராசிகள் எல்லாமே உய்வடைந்து மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற அந்த ஒரே உயர்ந்த நோக்கு. அதனால தான் அவர் காரே கருணை ராமானுசா அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். அப்படிப்பட்ட அந்த சுவாமி ராமானுஜருக்கு இவர்கள் செய்யக்கூடிய கைங்கரியம் மிக மிக சிறந்தது. இவங்க எல்லா கைங்கரும் மிக சிறப்பாக அமைய வேண்டும். உடையவருக்கு அவர்கள் செய்யும் கைங்கரியம் மேலும் மேலும் பெருக வேண்டும் என்று கூறி, உடையவருடைய திருவடி வாரங்களிலே பணிந்து மன நிறைவோடு மங்களாசாசனம் செய்கிறோம். அடியேன் ஸ்வதந்திரா ராமானுஜதாசி.